என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி 13. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மதியம் உணவு வேளையின் போது ரதிகா தன் உணவை முடித்துக் கொண்டு இருக்கைக்கு வந்தாள். செய்து கொண்டிருந்த வேளையில் ஏதோ சந்தேகம் வர எழுந்து மனோபாலா சார் அறைக்கு வந்தவள் கதவை தட்டிவிட்டு உள்ளே வர அவர் இருக்கையில் இருக்கவில்லை. அப்போதுதான் அவரது மேஜையில் இருந்த ஒரு காகிதம் பேப்பர் வெயிட்டில் இருந்து விலகி இருந்ததால் பறந்து வந்து அவள் அருகில் வீழ்ந்தது. அதில் ஒரு பெண் வரையப்பட்டிருப்பதை கண்டு குனிந்து அதை எடுத்து பார்த்தாள். அது அலுவலகத்தில் வேலை பார்க்கும் வாணியின் வரைபடம். அவளை கட்டி அணைத்தபடி ஒரு இளைஞனும் நிற்கிறான். அந்த இளைஞன் யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. மிகவும் அழகாக அந்த ஓவியம் தீட்டப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அழகாக இந்த ஓவியத்தை வரைந்தவர் யார்? அவளுக்கு புரியவில்லை. பேப்பர் வெயிட்டின் அடியில் அந்த காகிதத்தை வைத்துவிட்டு திரும்பி வந்து விட்டாள். தன் வேலையில் மூழ்கி போனவள் மீண்டும் அந்த வேலை இன்னும் முடியவில்லையே என்று நினைவு வர எழுந்து மனோபாலா சார் அறைக்கு வந்தாள். கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தவள், சார், இதில் ஒரு சந்தேகம் என்று கூறி தன் கையோடு கொண்டு வந்த ஃபைலை காண்பிக்க லேப்டாப்பில் வேலையாக இருந்தவர், இங்க வாமா என்றார். அவளும் அவர் அருகில் வந்தாள். கொண்டு வந்த ஃபைலை காண்பித்து சந்தேகத்தை நிவர்த்தி செய்தவள் அங்கிருந்து நகர முயலும் போது அவள் கை தவறி ஃபைல் கீழே விழுந்தது. குனிந்து அதை எடுத்தாள். அந்த தங்க நிற கயிறு சற்று விலகி வெளியே தெரிய ஆரம்பித்தது. ஆனால் ரதிகா அதை கவனிக்கவில்லை. அவள் திரும்பி நடக்க, ரதிகா, ஒரு நிமிஷமா என்றார். அவள் நின்று திரும்பி அவரை பார்த்தாள். அந்த ஃபைல் எங்க கொண்டு வா. அவள் ஃபைலோடு அவர் அருகில் வர ஃபைலை வாங்கி அதில் சில திருத்தல்களை செய்தவர், இத சீக்கிரமா ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிடுமா என்று கூறி ஃபைலை அவளிடம் நீட்ட, அவள் வாங்க கையை நீட்ட அவள் பிடித்து விட்டாள் என்று நினைத்து ஃபைலை அவர் விடுவிக்க அது கீழே விழுந்து விட்டது. சாரிமா என்றவர் குனிந்து அதை எடுக்க முயல, வேண்டாம் சார், நான் எடுத்துக்கிறேன் என்றவள் குனிந்து ஃபைலை எடுத்துக்கொண்டு நிமிர அந்த தங்க நிற கயிறில் கோர்க்கப்பட்டிருந்த மோதிரம் வெளியே வந்து விழுந்தது. 4 ஆண்டுகளாக தன் மார்புக்குள் மறைந்திருக்கும் மோதிரம் இதுவரை வெளியே வந்து வீழ்ந்ததில்லை அல்லவா? இன்று அதை பின் செய்யவில்லை என்பதை மறந்து போனவள் மோதிரம் வெளியே வந்து வீழ்ந்ததை கவனிக்கவே இல்லை. ஆனால் மனோபாலா சார் அதை கவனித்து விட்டார். திரும்பி நடந்தவளை ரதிகா என்று மீண்டும் அழைத்தார். நின்று நிதானமாக அவரை திரும்பி பார்த்தாள். எங்க கொஞ்சம் வாமா. அவர் அருகில் அவள் வர, இந்த ஃபைல்ல உனக்கு வேற ஏதும் சந்தேகம் இருக்கா என்று கேட்டார். இல்ல சார் என்றவள் அவரது விழிகள் வழக்கத்திற்கு மாறாக தன் கழுத்துக்கு கீழே இருப்பதை கண்டு, இவர் பார்வையே இப்படி தப்பா போது என்று மனதில் நினைத்தவள் பதற்றத்தோடு குனிந்து பார்க்கும் போதுதான் வெளியே வீழ்ந்து கிடக்கும் மோதிரத்தை கண்டாள். அந்த நொடி அவள் காலில் இருந்து ஒரு நடுக்கம் உருவாகி உடல் முழுவதும் பரவியது. அதை உடனே எடுத்து மார்புக்குள் மறைக்கவா முடியும்? ஓகே சார் என்றவள் திரும்பி நடக்க, ரதிகா நில்லுமா என்றார். அவள் நின்றாளை தவிர திரும்பி பார்க்கவில்லை. சட்டென்று மோதிரத்தை எடுத்து மார்புக்குள் மறைத்த பிறகுதான் திரும்பி அவரை பார்த்தாள். என்ன சார், டீனா தீரனாமா என்று கேட்டார். அவளால் பதில் கூற முடியவில்லை. ரதிகா, நீ என்னுடைய மகன் தீரனை காதலிச்சது எனக்கு தெரியும். அவனுக்கும் உன்னை பிடிச்சிருந்தது. ஆனா அது அவன் உன்கிட்ட சொல்லல, முதல்ல என்கிட்ட தான் வந்து சொன்னான். உன்னுடைய போட்டோவை காட்டி, இந்த பொண்ணு என்ன காதலிக்கிறாப்பா, எனக்கும் இவ்வளவு பிடிச்சிருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டான். உன்னை பத்தி விசாரிச்சுட்டு பதில் சொல்றதா நான் சொன்னேன். 2 நாள்ல உன்னுடைய குணம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நோ சொல்லிட்டேன். அந்த நிமிஷமே தீரன் உன்ன மறந்துட்டான். இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலாச்சு. ஆனா நீ இப்பவும் அவனை மறக்காம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்க. அந்த அளவு நீ அவனை நேசிக்கிற, அப்படித்தானே? அவள் அதற்கும் பதில் கூறவில்லை. ரதிகா, உன்னுடைய காதல் அது ஒருதலை காதல், அது உனக்கு புரியுதாமா? அதற்கும் அவள் பதில் சொல்லவில்லை. நிறைவேறாத ஒரு காதலுக்காக நீ ஏமா தேவையில்லாம உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிற? உன்னுடைய அழகுக்கும் குணத்துக்கும் 1000 வரன் தேடி வருமா? அதை கேட்டு அவள் இதழ்களின் மூலம் ஒரு விரக்தி புன்னகை. என் குணத்துக்கு நல்ல வரன் அமையுமா சார்? என் குணம் பிடிக்கலன்னு தானே நீங்க நோ சொன்னீங்க. எனக்கு பிடிக்கலன்னா அதுக்கு காரணம் வேற. இங்க பாரு, நீ தேவையில்லாம உன் வாழ்க்கைய நாசம் பண்ணிக்காம தயவு செஞ்சு உன்னை தேடி வர்ற ஏதாவது வரன்ல நல்ல ஒரு பையனா பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழுற வழிய பாரு. அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை. நான் போலாமா சார் என்றாள்.
நான் பேசின எதுவுமே உன் காதுல விழலையா ரதிகா? கோபமாக அவர் கேட்க, நல்லா விழுந்தது சார். ஆனா நீங்க சொன்ன எதுக்கும் என்னால பதில் சொல்ல முடியல சார். ஏன்? ஏன்னா நீங்க சொன்ன எல்லாமே தப்பா இருக்கே. அப்படி இருக்க அதெல்லாம் சரின்னு சொல்லி என்னால எப்படி தலையாட்ட முடியும், இல்ல அதுக்கு பதில் சொல்ல முடியும்? புரியல சார். என்னுடைய காதல் ஒன்றும் ஒருதலை காதல் கிடையாது. வாட்? உங்க பையனுடைய மனசுலயும் நான் தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா நீங்க நோ சொன்னதால உங்க வார்த்தைக்கும் உங்களுக்கும் மதிப்பு கொடுத்துதான் என்ன நேசிச்சிருந்தும் என்ன விரும்பும் போதும் என்ன பிடிக்கலன்னு அவர் என்கிட்டயே போய் சொன்னாரு. ஆனா இப்பவும் அவர் மனசுல நான் இருக்கேன் சார். அத நான் பல தடவை உணர்ந்திருக்கேன். அப்படின்னா சென்னையில நீ அவனை பாத்தியா? பார்த்தேன். உன்னை நான் நேசிக்கிறேன்னு அவன் உங்ககிட்ட வந்து சொன்னானா? அப்படி சொல்லணும்னா அவர் அதை அன்னைக்கே சொல்லி இருப்பாரே சார். இன்னைக்கும் அவர் அதை சொல்லல. ஆனா அவரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவருடைய மனசு என்னன்னு என் மனசுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏதோ சிந்தனையில் மூழ்கி சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த மனோபாலா சார், நீ சொல்றது உண்மை இல்லம்மா. என்னுடைய தீரன் உன்னை நேசிக்கல, அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் உன்னை வேற ஒரு கல்யாணம் செஞ்சுக்கோன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருதலை காதலுக்கு எப்பவுமே மதிப்பு கிடையாது. ஆனா நீ சொன்ன மாதிரி தீரனுடைய மனசுலயும் நீ இருக்கேன்னா, அவன் உன்னை நேசிக்கிறான்னா, இப்பவும் நேசிக்கிறான்னா, கண்டிப்பா அவனுக்கு காதலுடைய வலிய நான் கொடுக்க மாட்டேன். முதல்ல அவன் மனசுல நீ இருக்கியான்னு நான் செக் பண்றேன். இல்லன்னு உறுதி ஆயிட்டா உன்னுடைய மனசை நீ மாத்திக்கிட்டே ஆகணும். நீ வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டுதான் ஆகணும் சார். அவர் மனசுல நான் இருந்தாலும் இல்லைனாலும் நான் அவரை காதலிக்க கூடாதுன்னு சொல்லுற உரிமை உங்க பையனுக்கு கூட கிடையாது சார். அவரை அடைய நான் முயற்சி செய்யாத வரைக்கும் அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். சிரித்தவர், ரொம்ப நல்லா பேசுறம்மா, சரி நீ போய் உன்னுடைய வேலையை பாரு என்றார். அவளும் அறையிலிருந்து வெளியே சென்று விட்டாள். மாலை வீட்டிற்கு வந்த தீரனின் அப்பா முதல் வேலையாக தீரனின் அறைக்கு வந்து ஒரு இடம் விடாமல் எதையோ தேடினார். என்ன தேடுகிறார் என்று அவருக்கே தெரியவில்லைதான். ஆனாலும் தேடி பார்க்கிறார். ரதிகா நினைவுகள் தீரன் மனதில் இருந்தால் அதற்கான ஏதாவது ஒரு அறிகுறி இல்லை அடையாளம் கண்டிப்பாக அவன் அறையில் இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். எதுவும் இருக்கக்கூடாது என்று அவர் மனம் விரும்பும் போதும் அதை தேடி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நினைத்தது போன்று எதுவும் கையில் சிக்கவில்லைதான். நிம்மதியோடு திரும்பி நடந்தவரின் கால்கள் அப்படியே நின்றது. தலையை மட்டும் திருப்பி அறையின் மூலையில் இருக்கும் குப்பை கூடையை பார்த்தவர் மெல்ல திரும்பி அதன் அருகில் நடந்து வந்தார். சுருட்டி போடப்பட்டிருந்த சில காகித துண்டுகள் குப்பை கூடையில் இருப்பதை கண்டவர் அதை அனைத்தையும் வெளியே எடுத்தார். அதை கொண்டு வந்து மேஜை மீது வைத்த பின் ஒவ்வொன்றையாக பொறுமையாக பிரித்து பார்த்தார். முதல் காகிதத்தில் எதுவும் இல்லை. இரண்டாவது காகிதத்தை பிரித்து பார்த்தார். லவ் யூ டியர் என்று எழுதியிருந்தது. அவர் விழிகளில் லேசான அதிர்ச்சி. அடுத்த காகிதத்தை பிரித்து பார்த்தார். ஐ லவ் யூ என்று எழுதியிருக்கிறது. அடுத்த காகிதத்தை பிரித்து பார்த்தார். ரதி என்று எழுதியிருக்கிறது. அடுத்த காகிதத்தை பிரித்து பார்த்தார். ஐ லவ் யூ ரதி என்று எழுதியிருந்தது. சில காகிதங்கள் வெறுமனே இருந்தன. சில காகிதங்களில் ரதிகா என்றும் சில காகிதங்களில் ரதி என்றும் எழுதியிருந்தது. ரதிகா கூறியது போன்று மருதீரனின் மனதிலும் ஆழமாக ரதிகா மட்டும்தான் பதிந்திருக்கிறாள் என்பது அவர் உணர்ந்த நொடியது. அவர் விழிகள் கசிந்தன. அனைத்து காகிதங்களையும் எடுத்து வந்து சுருட்டி குப்பை கூடையில் போட்டவர் உடைந்த இதயத்தோடு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தார். மறுநாள் அலுவலகம் வந்தவர் ரதிகாவை கண்டுகொள்ளவே இல்லை. வேண்டுமென்றே அனைத்து வேலைகளில் இருந்தும் அவளை தள்ளி வைத்தார். நாள் முழுவதும் எந்த வேலையும் இல்லாமல் தன் இருக்கையில் வெறுமனே அமர்ந்து விட்டுதான் வீடு திரும்பினாள். நேற்றைய நிகழ்வுதான் தன்னிடம் இப்படி நடந்து கொள்ள அவரை தூண்டுகிறது என்றுதான் அவள் நினைத்தாள். ஒரு வாரம் அப்படியே கடந்து சென்று விட்டது. இதற்கிடையில் நடைபெற்ற எந்த ஒரு முக்கிய கூட்டத்திலும் ரதிகாவை அவர் சேர்த்துக் கொள்ளவில்லை. அவர் மனதில் ஏதோ ஒரு போராட்டம் நடக்கிறது என்று அவர் முகத்தை பார்த்தாலே தெளிவாக தெரிகிறது. இதற்கிடையில் தீரனிடம் அவனது திருமணத்தை பற்றியும் பேசியிருந்தார். அவன் சிக்காமல் நழுவி செல்ல அதுவும் அவர் மனதை இன்னும் அதிகமாக பாதித்தது. அப்படி இருக்கதான் தொடர்ந்து 2-3 நாட்கள் மனோபாலா சார் அலுவலகம் வரவில்லை. ஆனால் ஊழியர்களை போனில் அழைத்து வேலை வாங்கி கொண்டுதான் இருந்தார். ரதிகாவை மட்டும்தான் அவர் அழைக்கவில்லை. அன்று மாலை 6 மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது. அதற்கும் அவளை அழைக்கவில்லை. ஆனால் மதியமான போது ரதிகாவுக்கு மனோபாலா சாரிடம் இருந்து அழைப்பு வந்தது. எனக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குமா,
அது சரியா 7:30க்கு முடிஞ்சிடும். 7:30க்கு எல்லாரும் ஆபீஸ விட்டு போயிடுவாங்க. 7:35 ஆகும்போது நீ வந்து என்ன பாரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆபீஸ்ல தான் நான் இருப்பேன், அங்க வந்தா போதும் என்று கூறி அழைப்பை துண்டித்தார். அவளும் பதற்றமான இதயத்தோடு தன்னிடம் அவர் என்ன பேச போகிறார், என் மகனை மறந்துவிடு என்று கூறுவாரா, வேறு திருமணம் செய்து கொள் என்பாரா, இல்லை என் மகனின் மனதில் நீ இல்லை, உன் காதல் ஒருதலை காதல் தான், அதற்கு மதிப்பில்லை என்று கூறி தன் மனதை நோகடிப்பாரா? பதற்றத்தோடு 7 மணி வரை காத்திருந்தவள் 7 மணி ஆன போது வீட்டிலிருந்து இறங்கினாள். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.